அரசாங்கம் 2015 அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கவர்மெண்ட்டும் ஸ்பான்சர் பேங்க்கும் 50% ஷேரை வச்சுக்கிட்டு மிச்சம் 49% வித்துடலாம்னு சொல்றாங்க. நான் சொல்றேன், ஒரு 0.5 ஷேர் மத்திய அரசாங்க ஷேரை வித்தா கூட இது பிரைவேட் பேங்க் தான். இன்னும் சின்ன எடுத்துக்காட்டு, 2018 வரைக்கும் ஐடிபிஐ வந்து கமர்ஷியல் பேங்க், நேஷனலைஸ் பேங்க். 2019 ஜனவரிக்கு அப்புறம் அது பிரைவேட் பேங்க். என்ன இப்பயும் வந்து ஐடிபிஐல வந்து 45% வந்து அரசு வங்கி அரசோட பங்கு இருக்கு, 50% எல்ஐசியோட பங்கு இருக்கு. எல்ஐசி ஒரு பொதுத்துறை நிறுவனமா இருந்தா கூட அது பங்கு வச்சதுனால அது பிரைவேட் பேங்கா தான் கிளாசிஃபை பண்ணப்பட்டிருக்கு. அப்ப கிராம வங்கிகள்ல இருக்கக்கூடிய அரசு மத்திய அரசு பங்குகளை 0.5% வித்தாலுமே இது பிரைவேட் பேங்க் தான். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். சில மேதாவிகள் வந்து ஷேரை வித்தா நான் வாங்குவேன், என் பேங்க் ஷேரை நான் வாங்குவேன்னா இது கடுகு போல சிறிய அறிவு கொண்ட ஒரு நுண்ணுயிரா தான் பார்க்கணும். அதை அப்ப இந்த பொதுத்துறை இருக்கிறதுனால தானே உங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் இருக்கு, ஒரு பணி பாதுகாப்பு இருக்கு. நாளைக்கு இதுவே கேள்விக்குறியாகும். அது மட்டும் இல்லாம கிராம வங்கிகள்ல கிட்டத்தட்ட 30,000 வேகன்சி நிரப்பணும்னு நபார்டே சொல்லுது. நாம என்ன சொல்றோம்னா, மொத்தம் இந்தியா முழுக்க 23,000 கிளைகள் இருக்கு. 23,000 கிளைகளிலும் OAT ஒரு போஸ்ட் இருக்கு. அது வந்து டெம்பரரி மெசஞ்சர்ஸ் தான் வச்சிருக்காங்க. அதையும் நீங்க கண்டுகொள்ளணும்னு சொல்லியிருக்கோம். இந்த வாட்டி இந்த பேச்சுவார்த்தையில இந்த அரசாங்கத்துக்குள்ள நடந்த அந்த கடைசியான அந்த கன்சல்டேஷன் மீட்டிங்ல அங்க இருக்கக்கூடிய வங்கி சார்ந்து வந்த எல்லாருக்குமே அப்படி ஒரு போஸ்ட் இருக்கிறதே மறந்துடுறாங்க. எல்லாரும் 0 போட்டு கொடுத்துருக்காங்க. அதுல நம்ம வங்கியை கொஞ்சம் பாராட்டலாம். இங்க வேகன்சி வந்து 587 வேகன்சி இருக்கு, குரூப் டி போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் இந்த நிர்வாகத்துக்கு அந்த ஒரு பாராட்டுதல் நம்ம கொடுக்கலாம். கொடுத்துறாங்க. மற்ற வங்கிகள் கொடுக்கவே இல்லை, 0 தான். அப்ப மொத்தம் 50,000 காலி பணியிடங்கள் இருக்கு. குறிப்பாக சொல்ற இதுக்கெல்லாம் மேல ஒண்ணு இருக்கு. இப்ப வந்து நம்மளோட கோரிக்கை தான். என்ன சொன்னாங்க, இந்த கிராம வங்கிகள் வந்து கமர்ஷியல் வங்கிகள் இணைக்கப்பட்டுரும், இந்த கிராம வங்கிகள் வந்து இந்தியன் வங்கி இணைஞ்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம என்ன சொன்னோம், 1 ஸ்டேட் 1 RRB வரப்போகுதுன்னு சொன்னோம். இன்றைக்கு 1 ஸ்டேட் 1 RRB வந்துருச்சு. அடுத்து தேசிய கிராம வங்கியை உருவாக்குங்கிற கோரிக்கையை வச்சு இந்த வேலை நிறுத்தம் குறிப்பாக அதுவும் நடந்துருந்துள்ளது மிக விரைவில். அதே போன்று தமிழ்நாடு கிராம வங்கியில் உள்ள தற்காலிக ஊழியர்களும் நிரந்தரப்படுத்துவதற்கான நாள் மிக தொலைவில் கிடையாது. அரசாங்கம் அது பண்ணட்டும். ஆனா அதுக்கான வேலை சங்கம் செய்து கொண்டே இருக்கிறது. முதல் கட்டமா என்ன, பிஎஃப்கான பணத்தை கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் தெளிவா சொல்லிடுச்சு, இவங்களுக்குலாம் வந்து பிஎஃப் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கணுங்கிறது. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் வெற்றி பெற்றுட்டோம். ஒன்ஸ் உங்களுக்கு பிஎஃப் கொடுத்துட்டா உங்களோட சம்பளத்தை வந்து ஓச்சர் போட்டு கையில ஒரு சூழ்நிலை வைக்கப்படாது. உங்களுக்கு ஒரு ரிஜிஸ்டர் இருக்கும், உங்க சம்பளம் உங்க அக்கௌண்ட்ல தான் வரும். நீங்களும் வங்கியின் ஊழியராக கருதப்படுவீர்கள், 2ஆம் தர ஊழியராக நீங்க கருதப்பட மாட்டீர்கள். அந்த உத்தரவாதத்தையும் சங்கம் கொடுக்கும். அதுக்கான போராட்டத்தையும் மிக விரைவில் 2 சங்கங்களும் சேர்ந்து முன்னெடுக்கும் என்று தெரிவித்து கொள்கிறேன். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்து இவ்வளவு நேரம் வந்து நம்மளோட ஷேர் பண்ணி இந்த அத்தனை தோழர்களுக்கும் வாழ்த்துக்களையும் செவ்வளத்தையும் தெரிவிக்கிறேன். நன்றி.